அபி நல்ல பொண்ணு தானே? ரொம்ப 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 நல்ல பொண்ணு, சாமர்த்தியமான பொண்ணு. சாமர்த்தியமான பொண்ணா? ஆமாம் சார். எங்கள் பாஸ் இருக்காரு, அவர் ஒரு கடுகடு பார்ட்டி. ஆனால் அபி முன்னாடி பொட்டி பாம்பா கொலைவார். அப்படியா? ஆமாம் சார். பொதுவாக பிஏன்னா ஆஃபீஸ் மேட்டரில் பாஸ்க்கு உதவியாக இருப்பாங்க, அதானே நடைமுறை. ஆனால் அபிகிட்ட அவர் ஒரு ஃபேமிலி மேட்டர்லாம் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவார். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் தான். வெரி குட் சார், வெரி குட். அதாவது ஒரு நல்ல ஆஃபீஸ்க்கு அடையாளமே இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் நடத்துறது தானே? எப்படி சார்? அதாவது தொல்காப்பியன், அதான் உங்க பேரு? ஆமாம். பாஸுங்கிறவர் தனியாக உட்காந்துக்கிட்டு உம்முன்னு இருந்துக்கிட்டு தன்னோட கருத்துக்களை வெளியுறுத்தாம இப்படி டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அபியை பொறுத்த மட்டும் பாஸுக்கு எல்லாமே அபி தான். மூச்சுக்கு மூச்சு அபி அபின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். சமயத்தில் எங்கள் பாஸ் ஓனரா இல்லை அபி ஓனரான்னு பெரிய சந்தேகமாக இருக்கும். வெரி குட், வெரி குட் சார். என்ன சார் நீங்கள் எல்லாத்துக்கும் வெரி குட் வெரி குட்னு விஷயங்களை ஆழமாக சிந்திக்க மாட்டீங்களா? இதை பாருங்க சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு. நல்லதை பாராட்டுறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன், புரியுதா? அப்புறம் மேலே சொல்லுங்க. அப்புறம் என்ன, பாஸுக்கு பிஏனாலும் கூட ஆபீஸ் உறவுங்கிறது ஒரு லிமிட்ல தான் சார் இருக்கணும். ஆனால் பாஸும் அபியும் ஃபேமிலி மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோ நெருக்கம். நல்லா இருக்கு இது. தாங்கிட்ட சம்பளம் வாங்குறவங்கள யாரும் மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. ஆனால் அபியை மதிச்சு ஃபேமிலி மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா வெரி குட் சார், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மேலே சொல்லுங்க. இதுக்கு மேலே என்னத்தை சொல்றது? நான் எவ்வளவு சொன்னாலும் அதை நீங்கள் உங்கள் போக்கில் தான் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் கிளம்பிட்டீங்களா? எந்த பக்கம் போறீங்க? ஏதோ வந்தேன், ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. டிசைட் பண்ணிட்டு போங்க, நான் வரேன். பாய். இவன் என்ன முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறானா? ஏண்டா தோல்ஸ், ஏன்னா இவனுக்கு அறிவே இல்லையா? நிஜமாவே இவனுக்கு டிஸ்கஷனாக என்னன்னு தெரியாதா? நீ எல்லாம் என்னடா படிச்ச? இவனையெல்லாம் கட்டு மரத்தில் கொண்டு வச்சு கடலில் தள்ளணும். நீ எல்லாம் என்னடா வேலை பார்த்து கிழிச்ச? ஒரு மனுஷன் ஜாடையா சொல்கிறத புரிஞ்சுக்காத மடையானா இருக்கிய. ஒன்ன மாதிரி ஆள்லாம் இருந்தா நாடு எப்படி உருப்பிடும்? நாடு எப்படி உருப்பிடும்? டேய், என்னடா சொன்ன? ஜாட பேசுறியா சார்? இப்ப பேசுடா. சார் நான் உங்களை பேசல சார். நாங்களாம் இருந்தா நாடு உருப்படாதா? யாரா நீ? டேய் சொல்றா. சார் நான் உங்களை பத்தி எதுவும் பேசல சார். நான் சும்மா என்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தேன். இப்படி ஒரு வழி இருக்கு, நான் போயிடுறேன். போடா. ஆளப்பாரு சரியான லூசு. ஏய், யார் அந்த பக்கம்? போ, அப்படியே போ. அங்க என்ன ரோட்ல பார்வை? கண்ணை நோண்டிடுவேன். ஒழுங்கா இருக்கியா? ஆடுறா. ஐயம்மா வலிக்குதுமா, கொஞ்சம் மெதுவா. எல்லாம் வலிக்கும். ஏய், அது யாரடி அது கார்ல? ஆர்த்திமா அது? அது யாரடி ஆர்த்தி கற்பூரம்? நம்ம அபியோட தங்கச்சி. அபி தங்கச்சியா? அது யாருக்குள்ள வந்து கூடவே? அந்த டிக்கெட் தான் யாரும் புரிய மாட்டேங்குது. ஏய் ஏய், போய் மாப்பிள்ளை ரெடியாக்க சொல்லு. மாப்பிள்ளையா? ஐயோ, உங்க அண்ணன் பாஸ்கர் டி. எங்க அண்ணன்? ஆமா, உங்க நொண்ணே. போ. சரி சரிமா. அபிநயா அபிநயா. என்ன பண்ற நீ? என்ன அண்ணா, அபி இல்ல வந்திருக்காளா? அபி இல்லனா அவ தங்க ஆர்த்தியும் அவங்க சொந்தக்காரங்களும் கார்ல வந்து இறங்கி இருக்காங்க. சீக்கிரம் வா 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 வா. வாங்க 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 வாங்க. வணக்கங்க. நானும் உங்க கூட கார்ல தான் வந்தேன். என்ன வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? ஹாய் ஆர்த்தி. ஹாய். இவங்க யாரு? இது என்னோட சித்தி. உயரத்தையும் ஜாடையும் பார்த்தா உங்க அம்மா சாயல தெரியலையே. அப்பாவோட தம்பியோட மிஸ்ஸஸ். ஐயோ, அதுக்கு ஏமா இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுற? சும்மா சித்தின்னு சொன்னா போச்சு. நீங்க வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருமா, உட்காருங்க. ஹலோ சார், சித்தி உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் தள்ளிட்டு வந்தேன். என்ன சித்தி, மாப்பிள்ள தேர்வாரா? மாப்பிள்ள நல்லாதான் இருக்காரு, ஆனா கொஞ்சம் குண்டா இருக்காரோ? ஆமா ஆமா, குண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஆம்பளைங்க எல்லாம் வேற தொந்தி வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரெண்டு பேரும் இதை பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி தானே? ஆமா, டெய்லி நீங்க 500 தடவை ஸ்கிப்பிங் பண்ண வேண்டியதோட அவசியத்தை சொல்லிட்டு இருக்கேன். பேசாம ரெடி.
வித்யா என்னம்மா படிக்கிற? அவங்க ஒரு வித்தியாசமான கோர்ஸ் பண்றாங்க, பிஏ பாட்னி. பிஏ பாட்னியா? அது பிஎஸ்சி இல்ல? ஆமா, அவங்க காலேஜ்ல மட்டும் அது அந்த பேர்ல இருக்கு. வித்யா, எங்களுக்கு காஃபி தர மாட்டீங்களா? காஃபி தானே, தோ கொண்டு வரேன். ஏண்டி அந்த பொண்ணை சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? பின்ன என்ன, படிப்பு வரலன்னு சொல்ல வேண்டியதானே, அதுல என்ன போய் வேண்டி கிடக்கு? வாடி. வந்துட்டேமா. சும்மா வர மாட்டியே. இந்தாங்க, எடுத்துக்கம்மா. எங்க வீட்டு காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆ? என்னம்மா? சக்கரை இல்ல. ஆ? ஏண்டி, ஆர்த்தியோட காஃபிக்கு சக்கரை போடலையா? ஐயோ, மறந்துட்டேம்மா. குழந்தை மறந்துட்டாளாம். சக்கரை போடவா? வேணாம் வேணாம், எனக்கு சக்கரை இல்லாம குடிக்கிறது தான் பிடிக்கும். ஏன், சக்கரை வியாதியா? இல்ல, நானே சக்கரை. எனக்கு எதுக்கு சக்கரை? சும்மா இரண்டி. கார் உங்களுதா? டேய், ஆமாங்க. அவங்கள பார்த்தா வாடகை கார்ல வந்தவங்க மாதிரியா தெரியுது. இவன் ஒருத்தன் பேசுறான் பாரு. சார் என்ன பண்றாரு? அவருக்கு 2-3 பிசினஸ் இருக்கு. ஓ, அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவருக்கு அவசரமா வெளியில வேலை இருந்தது, அதான் வரல. காரை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது சின்ன வண்டி, அவருக்கு பெரிய வண்டி தனியா இருக்கு. அபி ரொம்ப பொறுப்பான தங்கமான பொண்ணு, வீட்டுக்கு மூத்தவ வேற. அதனால அவளுக்கு வர மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு தலைமகன் மாதிரி இருக்கணுங்கிறது எங்களுக்கெல்லாம் மனசுல இருக்கிற ஆசை. என்ன பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தோணுது? உங்களை பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. அபி ஒரு நல்ல பையன்கிட்ட ஒப்படைக்கிறோன்னு மனசுல ஒரு தெம்பு வந்திருக்கு. என்னப்பா, பொடி கிடி ஏதாவது போட்டிங்களா? நான் எந்த காலத்துலடா பொடி போட்டிருக்கேன்? எல்லாம் மிளகா பொடிடா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க? நான் தான் அபியோட சித்தி, பேரு சாரதா. ஓ, அபியோட சித்தி. உட்காருங்க நீங்க உட்காருங்க. உட்காருங்க. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் இல்ல. பார்த்து உட்கார வேண்டியதானே. வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? சார் என்ன பிசினஸ் பண்றாருன்னு சொன்னீங்க? அம்பத்தூர்ல ஒரு என்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி இருக்கு, அதுதான் மெயின் பிசினஸ். அப்புறம் ஈஞ்சம்பாக்கத்துல ஒரு மினரல் வாட்டர் கம்பெனி இருக்கு. அப்படியா? அது தவிர வீட்ல தொட்டியில அழகழகான மீன்கள் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த தொட்டி மீன் எல்லாம் வளர்த்து அதையும் சேல்ஸ் பண்றோம். சார் பெரிய கையா இருப்பார் போல இருக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல போயிட்டு இருக்குங்க. அந்த கடவுள் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே. நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போனோம். இருக்கட்டும், பரவாயில்லைங்க. சார், எங்களுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லதும்மா. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? எப்போ வச்சுக்கலாம்? வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம். வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். அதுக்கு என்னங்க. அப்ப நாங்க கிளம்புறோங்க. இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்களேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க பாருங்க, அடுத்த தடவை நீங்க வரும்போது 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. வடை பாயசத்தோட சூப்பர் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். டேய், சரிங்க, நிக்காத. போயிட்டு வரேங்க. வழி அனுப்பிச்சிட்டு வாடா. போயிட்டு வரோம். வாமா. ஐயோ ஐயோ ஐயோ, இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்காங்களா? அது உங்க சித்தப்பாது, அபிக்கு தர மாட்டாங்க. அவங்க கொடுத்தாலும் நீங்க தடுத்துருவீங்களே. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம பாஸ்கருக்கு அவங்க பொண்ணே கட்டி வச்சிருக்கலாம். இப்ப ரொம்ப லேட்டு, அவங்களுக்கு பையன் இருக்கான்னு கேட்டுக்கலாம்ல. ஐயோ என் மகளே, கேட்டுருவோம். சரி சரி, காஃபி தெரியா? கொடுத்துட்டேனே. அவங்களுக்கு இல்ல, எனக்கு. நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. வாடி. அப்போ நீதான் அப்பா காரணம். நீயும் போயிட்டியா? ஐயோ. மாப்பிள்ளை வீடு ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி.
உப்பு சரியா தான் இருக்கு. மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கான். முகத்துல எப்பவுமே ஒரு சிரிப்பு. இன்னைக்கு என்ன சாம்பார் தானே, குழம்பு எதுவும் வைக்கலையா? சாம்பார் மட்டும்தாங்க. அவன் பிகாம் முடிச்சுட்டு ICW படிச்சுட்டு ஒரு ஆடிட்டர் கிட்ட வேலை பார்க்கறான். பெருசா சம்பளம் இல்லைன்னா கூட சுமாரா சம்பளம் இருக்குங்க. என்ன இது சாம்பார்ல உப்பே போடலையா? கொஞ்சம் உப்பை போடு. உப்பு வேண்டாம் தான் நான் குறைவா போட்டேன். உங்க பிபி லெவல் இன்னும் சரியா கண்ட்ரோல் ஆகல. மாத்திரை போட்டா மட்டும் பத்தாது, உப்பை குறைக்கணும்னு அன்னைக்கே டாக்டர் சொன்னார்ல. என்னடி இது உப்பு சப்பு இல்லாம நாக்கு சத்த சாப்பாடு? சொல்ல மறந்துட்டேனே, மாப்பிள்ளைக்கு ஒரு அக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு தங்கச்சி, அவ வீட்டில தான் இருக்கா. அப்புறம் அப்பா அம்மா. நான் போனப்போ அவங்கெல்லாம் எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் பார்க்கறப்போ ரொம்ப நல்ல மனுஷங்களா தெரியுறாங்க. ஓஹோ. வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கு. ஆ? ஆ, சீக்கிரமா வைக்கிறது நல்லது தானே. அப்புறம் ஒரு விஷயங்க, என்ன? நிச்சயதார்த்தத்தை நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். 4 பேர் வருவாங்க. அக்கா வீடு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். ஏய், உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எல்லாம் எங்க அண்ணி பண்ற வேலை. உன்னை நல்லா முடிக்க விட்டு எங்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கலாம்னு திட்டம் போறான் அந்த பொம்பளை. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இது எனக்கா தோணுன விஷயம். ஆ, உனக்கு எங்கிருந்து இது மாதிரி புது புது விஷயம்லாம் தோணுது? அந்த குடும்பத்தை எந்த எல்லையில வைக்கணுமோ அங்க வச்சிருக்கேன்னா நீ என்னடா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பூத்தடிக்கணுங்கிற? பாவங்க. பாவம் பாவம்னு சொல்லி முதல்ல நிச்சயதார்த்தத்தை இங்க வைப்பீங்க. உடனே எங்க அண்ணி கல்யாணத்தையும் இங்கேயே வச்சிடலாம், சத்திர செலவு மிச்சம்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் இருக்குதுங்களே 2 பொண்ணு 1 பையன். இவங்க எல்லா விசேஷத்துக்கும் இதுதான் இடம்னு ஆயிடும். ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன், இதை என்ன வீடு நினைச்சியா சத்திரம் நினைச்சியா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒத்தாசை கூட பண்ணலனா எப்படிங்க? ஏய், நம்மளோட உதவியும் ஒத்தாசையும் எந்த அளவுக்கு இருக்கணும்னு எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான யோசனை சொல்றதா இதோட நிறுத்திக்க, புரியுதா? சரி சரி சாப்பிடுங்க. அக்கா, இவ்வளவு பூ போதுமா? போதும் போதும். வெத்தலை பாக்கு குங்குமம்லாம் எடுத்து வச்சிட்டேன். சரி. எங்க உன் பையனையும் பொண்ணையும் காணோம்? அவங்களுக்கு காலேஜ்ல ஏதோ வேலை இருக்கான். அவங்க அப்பா கூட 2 பேரும் வந்துருவாங்க. சரி. அக்கா, நேரம் ஆயிட்டே இருக்கு. அவங்க வர நேரம் ஆச்சு, இன்னும் அப்படியே காணோம். மார்க்கெட்டுக்கு போயிருக்கா? என்னது, மார்க்கெட்டுக்கு போயிருக்காளா? எல்லாத்தையும் வாங்கியாச்சு, இலை வாங்க மறந்துட்டோம். அதை வாங்க தான் போயிருக்கா. என்ன காணி, அவளுக்கு அலங்காரம் வேற பண்ணணும். அவளை போய் மார்க்கெட்டுக்கு அமிச்சிருக்கே. இந்த மனோகர் என்ன பண்றான்? அவனுக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுமா. பொண்ணை போய் யாராவது மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்களா? டேய் மனோகர், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் சீரியல் பல்ப் மாட்டிட்டு இருக்கேன். ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு அது ரொம்ப முக்கியம் பாரு. முழிக்கிறான் பாரு. முக்கியமான வேலை எவ்வளவு இருக்கு, அதை விட்டுட்டு ஜவுளி கடைக்கு லைட்டு போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கான். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்யறேன், நீ வேலையை பார்த்துட்டு போடி. எப்போ எந்த வேலையை செய்யணும்னு இருக்கடா முட்டாள். ஒரு கடைக்கு போயிட்டு வாடானா லைட்டு போட்டுட்டு இருக்கான், டியூப் லைட். ஏ ஆர்த்தி, உன் அண்ணன் இல்ல, அவனை போய் திட்டிட்டு இருக்கியே. நீ போய் பெருக்கிற வேலையை பார். இந்த பாரு, இந்த ஹால் எல்லாம் பெருக்கு. பெருக்கிட்டேன் சித்தி. அப்புறம் எதுக்கு அந்த பெட்ஷீட்டை கையில வச்சிட்டு இருக்க? விரியே, வா விரி விரி. சரி சித்தி. நிறுத்துங்க, இந்தாங்க. டேய் மனோகர், அக்காட்ட போய் கூடயே வாங்கடா போ. சரி சித்தி. போங்க. இந்தடா புடி, வா. வாங்க சித்தி. வாமா. எப்ப வந்தீங்க? வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. இந்தடா. அக்கா, உள்ள எடுத்துட்டு போ. என்னக்கா இப்ப போய் கண்ணு கலங்கிட்டு இருக்கீங்க? அப்ப இல்லாம எதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நிச்சயதார்த்த பொண்ணு இப்படி அலையிலாமா? ஏங்கா,
நேரம் கால தெரியாம கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்களே அவங்களாம் வேற வந்துருவாங்க. தலைக்கு மேல வேலை இருக்கு. முதல்ல கண்ணை தொடச்சுக்கங்க. கேளுங்க. அபி நீ உள்ள வா. முகம் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. அலங்காரம் வேற பண்ணணும். ஏய் நீ இப்படியே நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை யாரும் பொண்ணுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. முதல்ல உள்ள போ. சரி வா வா. அழாத. அபி இந்த செயினை கூட போட்டுக்க. ஐயோ இதெல்லாம் வேணாம் சித்தி, இந்த நகையே போதும். சொன்னா கேளுமா, நல்லா இருக்கும்ல. ஐயோ வேண்டாம். சித்தி உங்க நகையை எடுத்துட்டு வந்தீங்களா? இன்னைக்கு விசேஷம் இல்லையா, அதான் லாக்கர்ல இருந்து இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இவ பாரு இப்படி போட்டுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அபி நான் சொன்னா கேளுமா. ப்ளீஸ் சித்தி, என்னை கம்பல் பண்ணாதீங்க. இத பாரு, இந்த நாள்ல நீ நிறைய நகை போட்டுக்கிட்டு நல்லா அலங்காரமா இருக்கணும். அதனால தானே சித்தி சொல்றேன். சித்தி நீங்க பிரியமா தான் கொடுக்குறீங்க. வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டா அப்புறம் இதெல்லாம் என்னோட சொந்தமான நகைன்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை சித்தி. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தான் தெரியுறாங்க. இருக்கலாம் சித்தி, ஆனா முதல் பார்வையிலேயே நாம அவங்கள முழுசா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல முடியாது. எதுக்கு சித்தி தேவையில்லாம குழப்பம்? நான் போட்டிருக்கிற நகையே போதும். அவங்க எங்களை பத்தி ஓவரா கற்பனை பண்ணிக்க இடம் தர வேண்டாம். என்னது இது? இதுல இருந்து நெக்லஸ காணோம். இப்பதானே பார்த்தோம், அதுக்குள்ள எங்க போச்சு? இங்க நாம தானே இருக்கோம், அதுக்குள்ள யார் எடுத்திருப்பாங்க? தெரியலக்கா. சித்தி நெக்லஸ் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஏய் உனக்கு எதுக்கு இப்ப நெக்லஸ்? கழட்டி பொட்டில வை. மாட்டேன். இத பாரு, 1 மணி நேரம் போடுறதுனால உன் வயிறு ஒண்ணு நெரிஞ்சிராது. கழட்டுன்னு சொல்றேன்ல. உனக்கு என்ன வந்தது? நான் சித்தி நகை தானே போட்டிருக்கேன். நோட்ல நீ என்ன நாட்டா பேசாத. கழட்டி நெக்லஸ். ஏய் அவளுக்கு ஆசை இருக்கும்ல, சும்மா போட்டுமே. நீ விடு, நீ போய் வேலையை பாரு போ. ஏய் கொஞ்ச நேரம் போட்டுட்டு கழட்டிடு. சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. ஐயோ சித்தி, இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கெல்லாம் கூட நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. சின்ன குழந்தை தானேமா, போட்டுட்டு கழட்டி வச்சிட போறா. இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு. டேய் உள்ள போய் புதுசா ஏதாவது கண்டிஷன் போட்டா தலையை ஆட்டுறாதடா. போடா போ. வாங்க வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க ஆண்டி. என்ன ஆண்டி போண்டிக்கிட்டு? ஏய் அத்தைன்னு சொல்லு. சாரி. வாங்க அத்தை. இங்க பாருங்க, பாத்துக்கிட்டே நிக்காதீங்க, வந்து உட்காருங்க. வாங்க. பிஏ பாட்னி வித்யா. அம்மா உட்காருங்க. ஆமா, என்ன 2 சேர் போட்டிருக்கீங்க? 2க்கு மேல வேண்டவே வேண்டாம் நான் தான் சொன்னேன். அட, என்ன இப்ப அவ பெருசா சொல்லிட்டா? கேக்க பிக்கேன்னு ஒரு சிரிப்பு. நான் சிரிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ உட்கார். வீட்ல சேர்ல உட்கார மாட்டேல்ல, தரையில தான் உட்காரணும். துடியா துடிப்ப. இங்க என்ன? உட்கார். மானத்தை வாங்குறதுக்கே மடியில கட்டிட்டு வந்திருக்கேன். வா இப்படி உட்கார்றா. இந்த ஆளு வேற டென்ஷன். உட்காரேண்டி, உட்காரு. அங்க எல்லாம் சாதாரண புடவை கட்டிருப்பாங்க. இன்னைக்கு விசேஷங்கிறதுனால பட்டு புடவை கட்டிருக்காங்கல்ல, அதான். கரெக்ட் கரெக்ட். டே மனோகர், சேர் எடுத்துட்டு வா. இழுத்து நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சாரதா வா. ஆர்த்தி இங்க வாமா. இதோ வந்துட்டேம்மா. அம்மா ஜமக்கால நல்லா இருக்கு, வீடும் குளு குளு குளுன்னு இருக்கு. அக்கா ப்ளீஸ், நீ பண்றதெல்லாம் பார்த்தா படுத்து தூங்கிட போல இருக்க. ஐயோ ஆமாக்கா, நீ தூங்கிடாத, அப்புறம் பெரிய சிக்கலாயிடும். என்னடி சிக்கல்? இத பாரு, நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்கோம். முன்ன பின்ன யாராவது பேசுறாங்கன்னா சரிக்கு சரியா பேச ஒரு ஆள் வேண்டா. நீ தான் நம்ம படையோட தளபதி, இப்படி கொட்டாய் விட்டுட்டு இருக்கலாமா? சரி. ஏமா வீட்ல யாரும் இல்ல? கடைசி பொண்ணு இங்க வா. என்னங்க?
உடனே எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வா. காஃபி மட்டும் போதுமா இல்ல கூடவே மசால் வடை, உளுந்த வடை, போண்டா அந்த மாதிரி ஏதாவது? சரி சேர்ந்தே கொண்டா. எடுத்துட்டு வரேங்க. சீதா, நம்ம நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்கோம். கொஞ்சம் நாசுக்கா நடந்துக்க. இல்லைன்னா நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்க. நடிச்சா என்ன, நான் அப்படிதான் இருப்பேன். ப்ளீஸ் சீதா, நிலைமைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. ஆமா, பெருசா அவளுக்கு சொல்லுங்க. நீங்க என்னைக்காவது அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கீங்களா? நீங்க பிடிச்ச முயலுக்கு 4 கால் எப்பவாவது ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்புறம் உங்க மக அவ எப்படி இருப்பா? உங்கள மாதிரி தான் இருப்பா. சரி சரி, என்னமோ பண்ணுங்க. ஏய், உன் புருஷனை எங்கடி இன்னும் காணோம்? வந்துருவானா? வந்துருவாருமா, ஆபீஸ் முடிஞ்சது நேரா வந்துருவேனாரு. அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கல? நல்லாவே எழுதி கொடுத்துருக்கேம்மா, சரியா வந்துருவாரு. ஓட்ட வண்டி ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு எங்க உதவாங்கி சாவ போறோன்னு தெரியல உன் புருஷன். மா என்னல்லோமா? ஏய், இங்கே தானே குழப்புதே. ஏனுங்க குங்குமம் போட்டு கவுண்டரா அங்கே வாங்க. ஏனுங்க இந்த 33 அம்மன் கோயில் தெரியுதுங்க? அம்மனா? எந்த அம்மன்? அதுக்கு ஏதாவது இன்சியல் இருக்குதுங்களா? அம்மனுங்க, சாமிங்க. அம்மன் சாமிங்கிறது எங்களுக்கும் தெரியும். இங்க கங்கை அம்மன், வேம்புலி மாரியம்மன், முண்டக்கண்ணி அம்மன், அம்மன் பேர்ல 7-8 தெருக்கள் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த அம்மன் வேணும்? ஐயோ, நீங்க வேற போட்டு குழப்பாதீங்க. அட்ரஸ் கூட சரியா சொல்ல தெரியல நாய்க்கு. நாயா? யோ, ஐயோ இல்லப்பா, நான் உன்ன சொல்லப்பா, என் பொண்டாட்டியே சொன்னப்பா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க. 100 ரூபா கொடுத்து ஒரு எஃப்எம் காதில் வாங்கி வச்சுக்கிறானுங்க. செல்போனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது.